கசுகபே காஃபே ஓபன் பண்ணுவாங்களா மாட்டாங்களா? அம்மா என்ன? எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, குடிக்க ஏதாவது வேணுமா? கொஞ்சம் அதான் வீட்டுக்கு போகலாம் இரண்டு சொல்றல. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு, என்னால தாங்க முடியாது, நான் விழுந்துடுவேன். பாரு மிட்சி, நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு வந்து ஒரு டீ குடிச்சிட்டு போயே. இப்பதான் எனக்கு தெம்பா இருக்குமா. பிரமாதமா இருக்கே. நிஜமாவா? ஆமா ஆண்டி, பொதுவாவே உங்க காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கும்னு எனக்கு தெரியும். என்ன எவ்வளவுதான் புகழ்ந்தாலும் உனக்கு எக்ஸ்ட்ரா எல்லாம் கிடைக்காது. ஹோட்டல் காஃபியை விட இந்த காஃபி ரொம்ப பிரமாதமா இருக்கீங்க. என்னாச்சு? என்ன பண்றது? என்னாச்சுன்னு சொல்லுங்க ஆண்டி. அப்படி எல்லாம் கேட்க கூடாது ஷின்சி. ஆரம்பிக்கணும்னு ஆசைப்படுறாங்களா? காஃபி கடையை விட கெஃபே நல்லா இருக்கும். என்ன வித்தியாசம்? அது காஃபி கடை ஆனதுக்கு அப்புறம் வைஃப் இந்த மாதிரி கஃபே ஓபன் பண்றாங்க. அப்ப வீட்டுக்குள்ளேயே ஆரம்பிக்க போறாங்களா? வீட்டுக்குள்ள எப்படிங்க அரசு இருக்குல்ல, அங்கதான் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அங்கெல்லாம் ஓபன் பண்ணா உள்ளுக்குள்ள இருக்கும் வியூ நல்லாவே இருக்காதே. ஓஹோ, நீ அப்படி சொல்றியா? அவங்க அம்மாவை கூட இன்வைட். உண்மையா? அவங்க கூட்டது உண்மைதான், ஆனா நான் இன்னும் எந்த முடிவும் எடுக்கல. நீ போட்டு கொடுக்கிற காஃபியை வீட்ல இருக்கிற எங்களாலேயே மச்சான், நீங்க அதை அப்படியே சொல்லிட்டீங்க. அப்படியா? நம்ம ரெண்டு பேருக்கும் தான் மிக்ஸியை பத்தி நல்லாவே தெரியும். யாரால் பாதிக்கப்பட்ட சங்கம் இது? அது ஸ்கூலுக்கு பக்கத்துல இருந்த ரெஸ்டாரண்ட்டை இப்போ ஒரு சுஷி குடோன் ஷாப்பா மாத்திட்டாங்க. இப்ப அங்கெல்லாம் போய் டீ குடிக்க முடியாது. என்ன பண்றது? ஸ்கூல் பக்கத்துல ஒரு பண்ண போறாங்க. ஓ, அதுக்கு பேரு கஃபே இல்லமா? இல்ல நான் இல்ல நனவாக்குமான்னு தெரியல. வீட்லயே கஃபே ஓபன் பண்ணா ரொம்ப நல்லா தான் இருக்கும். எனக்கும் ரொம்ப நாளா ஆசை இருக்கு. இந்த எண்ணம் மனசுல இருக்கு. அப்படியா? அப்ப எல்லாரும் சேர்ந்து தர வேண்டியதானே? கசுகபே காஃபே ஷார்ட் இல்ல காஃபி மட்டும் விக்கிறதுல மத்த விஷயங்களும் விக்கிறாங்க. ரொம்ப சுவாரஸ்யமான விஷயமா இருந்தா நாமளே வாங்கலாம்ல. கையால நாம சின்ன சின்ன ஐட்டங்கள் எல்லாம் செஞ்சு அங்க விக்கலாம். அந்த மாதிரி இடத்துல வியாபாரங்கள் நல்லா நடக்கும். நல்ல யோசனை தான். கொஞ்சம் தையல் வேலை எல்லாம் தெரியும். வாவ். மசா வாங்க பாருங்க, ஸ்வெட்டர் போட்டுக்கானே. அது நீங்க தான் இருக்கு. அது நான் தான் இந்த கப்ப சொல்லி கொடுத்தாரு. வாவ். அதான் ஷேப் விசித்திரமா இருக்கா? தனித்துவமா இருக்கு. இது இதெல்லாம் பாக்காதீங்க. இதெல்லாம் வித்த யாரும் வாங்க மாட்டாங்க. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. போக கூடாதுன்னு ஒரு சட்டமே இருக்குல்ல நேனி. உதவி செய்ய கூடாதுன்னு சட்டம் இல்லையே. ஷின்ஷன் அம்மாவுக்கு நான் உதவி. பெரிய பேன் கேக் இருந்தா சூப்பரா இருக்குல. வாஃபிள் இருந்தா கூட சூப்பரா இருக்கும். ஆமாங்க, அதே மாதிரி அந்த கடையில என்ன நல்லா இருக்கும்ல. இன்டீரியரும் ஷோவா ஸ்டைல்லயே இருக்கணும். உங்களை வரவேற்கிறேன். இப்படி ஒரு கடையை திறந்தாங்கன்னா நான் தினமும் அந்த கடைக்கு போவேன். ஷோவா காலத்துல இருக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா அது பார்க்க அவ்வளவு சுவாரஸ்யமா இருக்காது. அப்புறம் அந்த கடையில குட்டி குட்டி பசங்க வந்து விளையாட ஆரம்பிச்சிருவாங்க. நல்லா இருக்காது. அந்த கடைக்கு ஸ்டைலானவங்க வந்தாத அப்படி இருக்கணும். எங்க அம்மாவும் வெயிட்ரஸா? எனக்கு இந்த மாதிரி எல்லாம் சரியா படலை. இவதான் நாம செய்யற பிசினஸ்ல லாபம் கிடைக்கலனா அது மூடிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் சுஷி வாங்க கடைக்கு போகணும். இந்த வீடு தானா? அந்த இடத்துல இருந்து படிக்கட்டு வச்சு மேல சந்தோஷமா இருக்கு. உங்க எல்லாரையும் இங்க பாக்கும்போது சந்தோஷமா இருக்கு. அது வந்து சும்மாதான். நீங்க சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, அத பத்தி பேசாத மிட்சி, விட்டுடு. எல்லாரும் கொஞ்சம் உள்ள வரீங்க. நல்லா இருக்கு, ரொம்ப ருசியா இருக்கு. இல்ல ஆமா, இது ரொம்ப ருசியா தான் இருக்கு. என்ன நின்னுட்டு இருக்க? என்ன சிற்றுண்டி கடை திறக்க போறீங்களா? கஃபே இல்ல? அது இது ஓபன் பண்ணனும் தானே சொன்னீங்க. கஃபேயா? இல்ல எனக்கு வேண்டாம். இப்பலாம் நான் காபி குடிக்கிறதையே விட்டுட்டேன். என்ன